வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு தமிழ் அறிஞர்களும் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் மக்கள் கொசு தொல்லையினால் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் ஃபவுண்டேஷன் சார்பாக பாகூர் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிப்பதற்காக முடிவெடுக்கப்பட்டு அதன்படி ரீகன் ஜான்குமார் அவர்கள் தலைமையில் கொசு மருந்து தெளிக்கும் பணி பாகூர் கிராமத்தில் துவங்கப்பட்டது. தொடர்ந்து பாகூர் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற உள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை தாவரவியல் பூங்கா எதிரே புதிதாக எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இங்கு 30க்கும் மேற்பட்ட ஆந்திர மாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் வேலை முடித்துவிட்டு அங்கேயே மது குடிப்பது வழக்கம். இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ரமணாவை தன்னுடன் வேலை செய்யும் நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு சாலையில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் அவரிடம் ஓசையில் மது கேட்டுள்ளார். அதற்கு அவர் மறுக்கவே இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் ரமணாவை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உதயஞ்சாலை போலீசார் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரமணாவை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அழைத்து சென்ற நிலையில் தற்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் ரமணாவை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயற்சி செய்த மர்ம நபர் உட்பட 5 பேரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ரமணாவை வெட்டியது தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை பகுதியை சார்ந்த கௌதம் என்பதும் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் புதுச்சேரிக்கு வந்தவர் மது மீது கொண்ட ஆசையால் புதுச்சேரியிலேயே மது குடித்துவிட்டு சாலையில் படுத்துறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்பதும் அப்படி சாலையில் உறங்கும் பொழுது ஏற்பட்ட தகராறு காரணமாக கத்தியால் வெட்டியதாக தெரிவித்ததை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த உதயஞ்சாலை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்லே மூலம் பால், தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. சுவை தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் பாண்லே ஐஸ்கிரீம், குல்ஃபி பொருட்களின் விலை நாளை முதல் உயர்த்தப்படுவதாக பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை உயர்த்தப்படுகின்றது. குறிப்பாக ரூபாய் 7க்கு விற்கப்பட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 8ஆகவும், ரூபாய் 35க்கு விற்கப்பட்ட குல்ஃபி ரூபாய் 40ஆகவும், பட்டர்ஸ்காட்ச் 90 ml ரூபாய் 25லிருந்து ரூபாய் 30ஆகவும், 500 ml வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 100லிருந்து ரூபாய் 120 ஆகவும், 1 லிட்டர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரூபாய் 180லிருந்து ரூபாய் 250 என அதிகபட்சமாக ரூபாய் 70 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதாக பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலம் ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடந்த பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டார்கள். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், தொகுதி பட்டியலின அணி தலைவர் ஜெகதல பிரதாபன், கிராம முக்கியஸ்தர்கள் ராமநாத ரெட்டியார், நடராஜன், மணிபாலன், மணிமாறன், மைக்கேல், பிரகாஷ், அஜித்குமார் உட்பட பொதுமக்கள்
பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டார்கள். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்காக முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் ரூபாய் 1,25,000 நன்கொடை வழங்கினார். முன்னதாக வைத்திகுப்பம் மீனவர் பகுதி அங்காளம்மன் ஆலயத்திற்கான புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவில் நிர்வாக குழுவினர்கள் விக்னேஷ் கண்ணன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது கோவில் திருப்பணி துவங்க இருப்பதாகவும் அதற்காக தாங்கள் நிதி உதவி செய்து பணியை துவக்கி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார்கள். விக்னேஷ் கண்ணன் அவர்களும் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை 6 மணியளவில் வைத்திகுப்பம் அங்காளம்மன் ஆலயத்திற்கு நேரில் சென்று அங்கே குழுமியிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாக குழுவினர் மற்றும் ஒரு முக்கிய பிரமுகர்கள் பெண்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களது முன்னிலையில் கோவில் திருப்பணி தொடங்கிட ரூபாய் 1,25,000 நிர்வாகத்தாரிடம் நன்கொடையாக வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நிர்வாக குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு ஆளுயர மாலை மற்றும் சால்வைகள் அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர். SMV பள்ளியின் சார்பில் உலக புவி தின நிகழ்ச்சி புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ வனக்ல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியின் சார்பில் புதுச்சேரியில் துப்ராயன்பேட்டையில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் உலக புவி தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்ல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்ல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியானது மாலை 6 மணியளவில் துவங்கியது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில் பூமி தினம் உலகளவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. அதற்கு காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த இந்த தினம் ஒரு நல்வாய்ப்பாகும் எனவும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வும் புவி பாதுகாப்பும் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றோம் எனவும் எடுத்து கூறினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்கும் வகையில் 3ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் மேடையில் தங்கள் நடனத்தை வெளிப்படுத்தினர். அது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்களும் மேடையில் ஏறி நடனமாடினர். அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்களில் சிலர் விருப்பமுடன் மேடை ஏறி நடனமாடினர். இது பலரது கவனத்தை ஈர்த்ததுடன் நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாகும் விதமாகவும் அமைந்தது. மேலும் பள்ளியின் முதல்வர் மாணவர்கள் கோடைக்கால விடுமுறையை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக தங்கள் பள்ளியில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடைபெற உள்ளதாகவும் அதில் தங்கள் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பிற பள்ளி மாணவர்களும் பங்கேற்கலாம் எனவும் இப்பயிற்சிக்கு பதிவு செய்து கொண்டு வரும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதியுடன் முற்றிலும் கட்டணமில்லா முறையில் பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். விலக்கேற்றி பறக்க விடுதல் நிகழ்ச்சியை மாணவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற செயல் விளக்க மாதிரியை மேடையில் செய்து காண்பித்தனர். அதனையடுத்து நிகழ்ச்சி நிறைவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கூண்டு வடிவ காகித உரை வழங்கப்பட்டது. அதனுள் ஒளியேற்றி குழுவாக சென்று ஒரே நேரத்தில் பறக்கவிட்டனர். வானில் பறந்து சென்ற காட்சி மிகவும் ரம்மியமாக இருந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி பயோகெமிஸ்ட்ரி 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் கடற்கரையில் இருந்து பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று காலை செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினர். சமுதாய கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியை தாரகேஸ்வரி, ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆயுட்கள உறுப்பினர்கள் பெருமாள், ஸ்ரீனிவாசன், பிரபாகர், திலகவதி, ஆலவந்தார், பிரதேஷ், இருதயராஜ், ஆரோக்கியசாமி, நூர் சாஹிப் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் இணைந்து சமூக ஈடுபாடு சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர். புனித பிரான்சிஸ் அசிசி பேராலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் வழிகாட்டுதல் படி கிறிஸ்தவர்களுக்கு கேக் வழங்கி ஈஸ்டர் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ராஜ்மோகன் தொகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசி பேராலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்
தீப ராமலிங்கம் வழிகாட்டுதல் படி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கேக் வழங்கி ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசுகுப்பம் கிளையை சேர்ந்த ரெமோ, ஜான், பெத், அரசு, பிரகாஷ், சோசில, பீர்த்தி, வர்ஷா மற்றும் கிறிஸ்தவ சகோதரர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ புவனேஸ்வரியம்மன் ஆலயத்தின் 53ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ செடல் தேர் திருவிழா கடந்த வாரம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் தினந்தோறும் சிறப்பு அபிஷேகங்களுடன் சுவாமி வீதியுலா நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகி பொன்னி சுப்ராயன் குடும்பத்தினர் உபயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி திரு வீதியுலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஓய்வூதியத்திற்கான வயது உயர்வை உயர்த்த வேண்டும், பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த சில தினங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை சந்தித்தும் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் உணவு இடைவெளி நேரத்தின் பொழுது பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் 24ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஒரு வருடத்தின் 2 நாட்கள் மட்டுமே சூரியன் சரியாக கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. அந்நாட்களில் பொருளின் நிழலானது அப்பொருளுக்கு மிக சரியாக கீழே விழுவதால் நாம் அப்பொருளின் நிழலை மதிய உச்சி வேளையில் கூட காண இயலாது. அந்த நாள் நிழல் இல்லாத நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் என்று அழைக்கப்படுகின்றது. புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் 218 பள்ளிகளிலும் அந்தந்த பகுதிகளில் வரும் நிழல் இல்லா நாள் சூரிய திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டது. தொடர்ந்து கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பல்வேறு கருவிகள் வைத்து மாணவர்கள் தங்களது செயல்பாடுகளை செய்து காட்டினர். புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வந்தவர். இவர் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் பெரியண்ணசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து கடையை திறந்தபொழுது பெரியண்ணசாமி கைப்பட எழுதிய கடிதம் கிடைத்தது. அதில் என் சாவிற்கு யாரும் காரணமில்லை, வெரிடாஸ் லோன் எடுத்து மாதம் கட்டினேன், இருந்தாலும் கடினம் தாங்கவில்லை, வீட்டில் வந்து தொல்லை கொடுத்தனர், அதன் முடிவுதான் இது என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தனது கணவர் கடந்த 2 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனே இது குறித்து கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் தற்கொலைக்கான கடிதத்தோடு புகார் அளித்தார். அதில் தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து ரூபாய் 8 லட்சம் வெரிடாஸ் என்கின்ற தனியார் பினான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை வட்டியுடன் சரியாக கட்டிய நிலையில் சில மாதங்களாக தாமதமாகியதால் நிதி நிறுவன ஊழியர்கள் அவமானப்படுத்தியதோடு தொடர் தொல்லை கொடுத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது இது குறித்து திருக்கனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் 45 அடி சாலையில் உள்ள வெரிடாஸ் தனியார் நிதி நிறுவனத்தை மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு இறந்தவரின் இறப்புக்கு நீதி கேட்டும் தற்கொலைக்கு தூண்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விவேகானந்த நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் உடனுரை விசாலாட்சி சன்னதியில் ஆலய நிர்வாக குழுவினர் தலைமையில் வாகிச சைவ திருத்தொண்டின்
52வது முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு தலைமை அடியார் அம்மு ரவி அவர்கள் தலைமையில் திருவாசகம் பாடினர். இதனை முன்னிட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய நிர்வாக சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவன்பேட் மைதானத்தில் VSBB பிரீமியர் லீக் 2025 ஆண்டுக்கான கிரிக்கெட் போட்டி கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளால் நடைபெற்ற இப்போட்டியில் 6க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் சேந்தநத்தத்தை சேர்ந்த ஜாங் கிங் வாரியர் அணி, டீம் ஈகிள்ஸ் அணி, பொறையூர் சூப்பர் கிங்ஸ் அணி, பட்டாணிக்களம் 11 பேண்டர்ஸ் அணி, ரைன்ஸ் கிளப் அணி, பொறையூர் கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்று விளையாடிய போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் பட்டாணி களத்தை சேர்ந்த 11 பேண்டர்ஸ் அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசினை தட்டி சென்றனர். நடைபெற்ற போட்டிகளின் பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் 50,000 பரிசு தொகையினை வழங்கினர். மேலும் இதில் இரண்டாம் பரிசாக 30,000 ரூபாயும் 3 முதல் 6ஆம் பரிசு வரை தலா 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கமிட்டி உறுப்பினர்கள் பாஸ்கர், வசந்த் ராஜா, ரஞ்சித் குமார், கரிகாலன், ராஜா, அருள்நாதன், முருகன், பாண்டியன் உள்ளிட்ட குழுவினர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கழுப்பெரும்பாக்கம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலை கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்டது. 2 ஆண்டுகளில் தார் சாலை முற்றிலும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிவிட்டது. இதனால் இந்த கிராமத்திற்குள் செல்லும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் குண்டும் குழியுமான சாலையில் கீழே விழுந்து அடிக்கடி சாலை விபத்து ஏற்படுவதாக கூறுகின்றனர். இதனால் இந்த சாலை அமைத்ததில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கிராமத்திற்குள் செல்லும் பிரதான தார் சாலையை உடனே அமைக்க கோரியும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கழுப்பெரும்பாக்கம் ஊர் கிராம மக்கள் திரண்டு வந்து கீழ்புத்துப்பட்டு திண்டிவனம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற பொழுது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் மறியல் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களின் சாலை மறியலால் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் வந்து குண்டும் குழியுமான சாலையை பார்வையிட்டனர். முதலமைச்சரின் கிராம சாலையின் திட்டத்தின் கீழ் 1 வாரத்திற்குள் இந்த சாலையை அமைத்து தரப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்ற பொதுமக்கள் 1 வாரத்திற்குள் சாலையை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம மக்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். கிராமத்திற்குள் செல்லும் பிரதான சாலையை அமைக்க பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சஞ்சீவி மலை மீது எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத முக்தி ஜலாஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள முழு முதல் கடவுளாகிய ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு கணபதி ஹோமத்துடன் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பூஜையில் வைத்து பூஜைக்கப்பட்ட 108 சங்குகளை பக்தர்கள் முக்தியாஞ்சல ஈஸ்வரனின் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்து கணபதிக்கு பூஜை செய்தனர். பின்னர் அருகில் உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முக்கிய ஜல ஈஸ்வருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் சமூக அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.